வந்து விதைலாம் போட்டு செடி வளர்த்துருக்கோம். அதில் வந்து ஒரு செடி சீக்கிரமாக வந்துருக்கு. அதான் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போகலாம். இது வந்து என்ன செடி மம்மி? பீர்த்தங்காய். பீர்த்தங்காய் செடி. நாங்கள் வந்து கத்திரிக்காய் தான் வச்சோம். ஆனால் வந்து எப்படி பீர்த்தங்காய் இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ சாதா பில்லு தான். இது வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இது வந்து தக்காளி செடி. ட்ராகன் ஃப்ரூட் வளர்த்துருக்குங்களா. இதுவும் வந்து சாதாரண பில்லு தான். இப்போ இதில் காட்டினால அதே மாதிரி தான் அதுவும். அந்த சைடும் வந்து கொஞ்சம் இருக்குது. வாங்க அங்கே காட்டினால நான் வந்து இப்போ இங்கே வந்து இந்த பானையில் நான் வண்டிய செடி வந்து போட்டோம். அது வந்து இன்னும் வளரல, நேற்று தான் போட்டோம். இதுலேயும் வந்து இது வளருது. எப்படின்னு தெரியல, என்ன செடின்னு தெரியல. பீர்த்தங்காய், பீர்த்தங்காய், தக்காளி, தக்காளி. இதில் என்ன போட்டிருக்கீங்க? பேர் தெரியலையே. என்னது மம்மி? லேடி ஃபிங்கர். லேடி ஃபிங்கரு. அதில் செடி இருந்துச்சு. இது வந்து கருப்பு இது துளசி, கருப்பு துளசி. பாருங்க, இது வெள்ளை துளசி. இது வந்து சுகருக்கு சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி எனக்கு என்னன்னு தெரியல. இந்த இது இலை வந்து அது என்னன்னு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நாங்கள் போட்டோமா, எங்கள் நாய் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் போடுறதுக்கு. எனக்கு வந்து ஃபோனில் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. எனக்கும் வந்து ஆசையாக இருந்துச்சு நம்மளோ செடி வளர்க்கணும் அப்படின்னு. அதனால தான் நான் வந்து செடி வளர்த்தேன். எனக்கு வந்து செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் டாக்ஸ் தான் ஒன்று மட்டும் தூண்டிட்டாங்க. பாய். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.